கூட்டம் கண்டிப்பா வரதான் செய்யுங்க. அவர் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம். கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டார். ஸோ கண்டிப்பா கூட்டம் வரத்தான் செய்யும். அது வந்து எப்படி வாக்குகளுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படிங்கிறது தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தெரியும். யாருக்கா இருந்தாலும் அதுதான். நான் தம்பியை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. யாருக்கு இருந்தாலும் ஒரு தேர்தல் வந்து சந்திச்சு அதுல போட்டியிட்டு கடந்து வந்தாதான் தெரியும். திமுக ஆட்சியில் 4 வருஷத்துல ஒரு பிளஸ் மைனஸ் இதுல பிளஸ் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப தேடி பார்த்தேங்க. அதான் ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சி இல்லைங்களா, மக்களுக்காக செயல்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இந்த பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது நான் ரொம்ப 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 தேடி பார்த்தேன். ஒண்ணு கூட எனக்கு தெரியல. பீகார்ல வந்து பணம் கொடுத்தா ஓட்ட விலைக்கு வாங்கினாங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் குற்றச்சாட்டே இருக்காங்க. இப்போ பொங்கல் பரிசுக்காக திமுக அரசு வந்து 5000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்க போறோம் சொல்றாங்க. அப்போ என்ன ஆச்சுங்க? 4 வருஷம் 4 பொங்கல் போச்சு, என்ன பண்ணாங்க? அப்போ இந்த கடைசி பொங்கல் மட்டும்தான், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வர்ற பொங்கல் மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வந்து அதுல அவங்க 5000 பணம் கொடுக்க போறாங்கன்னா, இந்த ஸ்பெஷலான இந்த 5-6 வருஷத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொங்கல் பரிசுக்கு உண்மையான பேர் என்ன? இப்போ வந்து லேப்டாப் கொடுக்க போறாங்க. ஜனவரி வரைக்கும் நிப்பாட்டிட்டு வந்து அந்த அம்மா குறித்து அவங்க இது பண்ணுது, அவங்க ஆட்சி மூலியமா அதை நிப்பாட்டிட்டு திடீர்னு கொடுக்குறாங்க. இது தேர்தலுக்காக பண்றாங்களா அப்படின்னு சந்தேகம் இல்லாம இது வந்து நம்ம உறுதியா தான் நம்ம எடுத்துக்கணும். அம்மாவுடைய ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அது மாணவர்களாக இருக்கட்டும், பெண்களாக, குழந்தைங்களுக்காக, விவசாயிகளுக்கு யாருக்கா இருந்தாலும் அது தொடர்ந்து அத்தனை நாளும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி 4.5 வருஷம் இல்லை 5 வருஷம் நிப்பாட்டி அதுக்கான ஒதுக்கி வச்சிருந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிறது நம்ம கேட்டா அதுக்கு பதிலும் வராது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் 98% வேலை முடிஞ்சதுன்னு. இங்கே 98% மக்களோட வேலை முடிஞ்சது. இந்த தேர்தலில் நம்மளை வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல மக்களுடைய அதாவது ஒரு அவங்களுக்கு வந்து என்ன அந்த கண்ணீரை வந்து துடைக்கிறதுக்கான ஒரு போலியான ஒரு முயற்சின்னு தான் சொல்லணும். நீங்க தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுப்பீங்களா வரக்கூடிய தேர்தலில்? அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுங்க. கடந்த ஒரு வருஷமா அந்த அந்த பணியில் தான் நான் ஈடுபட்டிருக்கேன். தேர்தலை ஒட்டி தீவிர பிரச்சாரம் முன்னெடுப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. சட்டம் ஒழுங்கு இல்லைங்க. அதாவது சட்டம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. பாதுகாப்பு இல்லை. எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வீடு தாண்டி வெளில போயிட்டு திரும்ப வர்றாங்கன்னா அது அவங்களுடைய நல்ல நேரம் இல்லை, அவங்கள பாதுகாத்துட்டு வர்றதுனாலதான் பத்திரமா வர்றாங்க. அதாவது இந்த கடைசி நேரத்துல இந்த பரிசுகளும் இந்த திட்டங்களும் கடைசி நேரத்துல கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் 5 வருஷம் அந்த மக்களை ஏமாத்திட்டு இதோ அதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கடைசி நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா இது வந்து வாக்குக்கான ஒரு லஞ்சம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். மக்களுக்காக செயல்பட்ட விஷயம். கடந்த ஆட்சியில் நிப்பாட்டின அவ்வளவு திட்டத்தை வேற ஒரு பேர்ல வந்து செயல்படுத்துறாங்க. அது வந்து எதுக்கா இந்த லாஸ்ட் நேரத்துல அதாங்க சொன்னேன் இல்லைங்களா, 5 வருஷம் நான் வந்து உங்களை எப்படி வேணாலும் நான் உங்களை நடத்துவேன், நான் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன். நீங்க வந்து உங்க தலையெழுத்து நீங்க போய் அனுபவிங்க. என்ன ஒரு நரகத்துல நீங்க வாழ்னாலும் நீங்க இருந்துட்டு போங்க. உங்களுடைய வருமானம் வந்து கொஞ்சம் கூட ஏறல, ஆனா உங்களுடைய செலவுகள், அதாவது பால் விலையில இருந்து மற்ற அரிசி, அதாவது சமையல் வகைகள் எல்லாமே விலை ஏறி போச்சுங்க. மின் கட்டணம் ஏறி போச்சு, வரிகள் ஏறி போச்சு, எல்லாமே ஏறிட்டு இருக்கு. அப்போ அந்த ஏறாத அதே மாதிரி இருக்கிற அந்த வருமானம் வந்து எப்படி ஒரு மனித மட்டில ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? சாமானிய தமிழன் வந்து எப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா இந்த 5 வருஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இந்த திமுக ஆட்சிக்கு. முதலமைச்சர் வந்து என்ன யோசிக்கிறாரு, இல்லை என்ன கேட்டுக்கிட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாரு, என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. ஆனா இந்த நேரத்துல இந்த திமுக ஆட்சி வந்து 100க்கு 100% ஃபெயிலியர் ஆச்சு. கொடுத்துருக்கேன் நேற்றுக்கு தான் தெரிய வரும் உங்களுக்கு.